வார்த்தை பாருங்கள். அப்போது கிறிஸ்துவ மரித்தோர்ந்து எழுப்பின போது எப்படிப்பட்ட ஒரு வல்லமையாக அவர் கொடுத்தாரோ, எவ்வளோக்குள்ள அகல பாதாளத்தில் போன கிறிஸ்துவை எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் மேலே இந்த பூமியில் மட்டுமல்லாமல் மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும், பூமியில் எதெல்லாம் மிகப்பெரிய நாமமோ, இது மிகப்பெரிய நாமம், யாருடைய பேர் பவர்ஃபுல்லான பேரோ அதுக்கும் மேலே இயேசு, அதுக்கும் அந்த நாமத்துக்கு இந்த நாமம் கட்டுப்படும். இந்த நாமத்துக்கு இந்த நாமம் கண்டிப்பாக கட்டுப்படும். பூமியில் இருக்கிற இந்த இம்மையில் மாத்திரமல்லாமல் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா, எல்லா நாமத்துக்கும் மேலே அவர் இருக்கிறாராம். அப்படி உயர்த்தின அந்த இயேசுவை சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி, எந்த அளவுக்கு அகல பாதாளத்துக்கு போன இயேசு கிறிஸ்துவை முகத்தில் காரி துப்புப்பட்டு, கன்னத்தில் அடிக்கப்பட்டு, சிரசில் முள்முடி வைக்கப்பட்டு, கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டு, உடம்பெல்லாம் வாரணம் அடித்து பித்தெடுக்கப்பட்டு, விழாவிலே குத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, கேலி பரியாசம் பண்ணப்பட்டு, அவமானப்பட்டு, இதோ யூதருக்கு ராஜாவா இவர், நீ ரட்சகரால் உடனே ரட்சித்துக்கொள்ள சொல்லி அவர் நிந்தித்து கேலி பரியாசம் பண்ணி தலையில் கொட்டி, நீ ஞானதிருஷ்டியில் சொல்லு உனக்கு கொண்டது யாருன்னு சொல்லி அந்தளவுக்கு நிந்தித்து கேலி பரியாசம் பண்ணி அந்தளவுக்கு அவமானப்படுத்த அந்த இயேசுவை எல்லா துரைத்தனத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் வல்லமைக்கும் மேலே உயர்த்தினார். அப்போது குட் ஃப்ரைடே மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம பார்க்க முடியுது. ஈஸ்டர் மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவனுடைய உயிர்த்ததில் வல்லமையை நான் பார்க்க முடியும். தேவனுடைய அன்பை குட் ஃப்ரைடே சர்வீஸில் அங்கே பார்க்குறோம். தேவன் எவ்வளவோ அன்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்போ தேவன் எவ்வளவு வல்லவராக இருக்கிறார், எவ்வளவு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை ஈஸ்டர் சர்வீஸில் நம்ம அதை பார்க்குறோம். எவ்வளோ நல்லவர் என்பதை குட் ஃப்ரைடே சர்வீஸிலும், அவர் எவ்வளவு வல்லவர் என்பதை ஈஸ்டர் சர்வீஸிலும் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை தியானிக்கும் போது நமக்கு ரொம்ப தெளிவாக அது விளங்குது. இப்போ கிறிஸ்துவ மட்டும் அப்படி எழுப்பி உட்கார வைக்கல, கிறிஸ்துவோடு கூட நாமளும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னாக்கா கிறிஸ்து என்னவாக இருக்கிறாருனாக்கா சபைக்கு தலையாக இருக்கிறாரு. சபை பரலோகத்தில் இல்லை, இந்த பூமியில் தான் இருக்குது. அப்போ பூமியில் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூமியில் திருச்சபை அங்கத்தினர்கள் அங்கே இயேசு எந்த ஒரு அதிகாரமுள்ள நிலையில், வல்லமையுள்ள நிலையில், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கு மேலே இருக்கிறாரோ, அதே போல் சபை அங்கத்தினர்கள் திருச்சபை கொடுக்கப்பட்ட அதிகாரம் எல்லா பிசாசின் வல்லமைகளுக்கு மேலாக அவருடைய வல்லமைகள் இருக்கிறது. உங்களை முடக்கி உட்கார பண்ணுகிற எல்லா வல்லமைகளையும் நீங்கள் முடக்கி உட்கார பண்ண முடியும். அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார் திருச்சபை அங்கத்தினர்களுக்கு. அதை இங்கே சுட்டி காட்டுறார். எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே, எந்த ஒரு வல்லமையை தேவன் கொடுத்தாரோ, எந்த அளவுக்கு அடிமட்டத்தில் போன கிறிஸ்துவை எவ்வளோ டாப்பில் கொண்டு பிதாவாகிய தேவன் நீதியை கொடுத்து உயர்த்தி வச்சாரோ, அப்படியே அவரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு பாவத்தினால் ஏற்பட்ட சாபத்தின் பாதிப்பினால் எவ்வளவுக்கு எவ்வளோ வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருந்தோமோ, எல்லாவற்றையும் எத்தனை அடுக்கடுக்கான இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், துன்பங்கள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ கேலி பரியாசங்கள், எவ்வளோ தரித்திரங்கள், வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அடிமட்டத்துக்கு போகணுமோ அவளுக்குள்ள வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மகா மேன்மையான மகத்துவம் என்னது, அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம், அந்த வல்லமை எப்படி கிறிஸ்து குறித்து தூக்குனாரோ அதே போல் இந்த உயிர்த்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கிறிஸ்து எதற்காக மரித்து உயிர்த்திருந்தாரோ அந்த நிலைக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு வரும்படியாக, நம்மை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நமக்கு அந்த வல்லமை குறித்து கர்த்தர் தூக்கி வாழ்க்கையில் நிறுத்த வல்லமையில் வர இருக்கிறார் என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஜெபத்தை சொல்கிறாரு. தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கலை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுன்னு சொல்லிட்டு, இந்த வல்லமை எங்கே இருக்குனாக்கா இந்த சரீரம், மண்பாண்டமாகி இந்த சரீரத்துக்குள்ளே இந்த மகத்துவமான வல்லமை தேவன் வச்சுட்டாருன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4:7 வாசித்தோம். இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றுக்குது. மகத்துவமான வல்லமை எங்கே இருக்குது? இதன் வல்லமை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய மண்பாண்டங்களிலே, அவளுடைய வாழ்க்கையிலே,
அவருடைய உள்ளத்திலே, அவருடைய இருதயத்திலே இந்த வல்லமை தேவன் வச்சிருக்கிறாராம். இந்த வல்லமை எப்படி வல்லமை பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் அப்படின்னு சொல்லும்போது, மகத்துவன்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத விதத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமை வெளிப்படுத்தி இதற்கு யாரும் அப்படி பார்த்ததில்லை. அப்படியோட விதத்தில் மக்கள் உங்களை பார்க்க, உங்கள் வாழ்க்கையை பார்க்க போகிறார்கள், உங்கள் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறார்கள், உங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய பாதுகாப்பை பார்க்க போகிறார்கள், உங்கள் மேல் இருக்கிற கர்த்தருடைய நடத்துதலை மக்கள் பார்க்க போகிறார்கள். அப்போது மகத்துவம் என்ற வார்த்தைக்கு ஏற்கனவே நம்ம அர்த்தத்தை சொல்லியிருக்கிறோம். இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வல்லமை வெளிப்படுத்துவது. அது ஒரு 4 பாயிண்ட்டு சொன்ன பாருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இந்த பெலிஸ்தீல் யுத்தம் பண்ண வராங்க. அதில் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரை நாம் வாசிக்கிறோம். தேவன் பாளையத்திலே வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தீர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவன் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? பெலிஸ்தீர் பயப்படுறான். யார் பயப்படுறது? யுத்தத்துக்கு உடன்படிக்கைப்பட்டு தூக்கிட்டு வரும்போதே இஸ்ரவேலில் பார்த்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, உங்களை பார்த்து பயப்பட போகிறாங்க. ஐயோ நமக்கு மோசம் வந்தது. இது வரைக்கும் என்ன நடந்ததில்லை, இது மாதிரி வாத உலகத்தில் எந்த நாட்டிலையும் வந்ததில்லை. எகிப்து தேசத்தில் வந்த 10 வாதம் மாதிரி. எகிப்து தேசத்தில் அடுத்த சென்டென்ஸ் அப்படி தான் வருது. என்னன்னாக்கா, எகிப்தியரை சகலவிதமான வாதைகளால் வனாந்திரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள் தானே, அவங்கக்கிட்டே நம்ம சண்டைக்கு போயிட்டோமோ, அவங்கக்கிட்டே நம்ம யுத்தத்துக்கு போயிட்டோம், அவள் தான் தோல்வி தான். ஏன்னாக்கா அவர் மகத்துவமுள்ள தேவன். அவங்க ஒரு ஒன்றும் இல்லாத பலவீனமான ஆட்களாக இருந்தாலும் அவர் வெற்றியை கொடுத்துருவார் இவங்களுக்கு. எவ்வளோ பெரிய பார்வனுடைய ரதங்கள்லாம் சமுத்திரத்தில் அப்படியே அந்த உருளைகள் கழண்டு விழும்படி, அப்படியே கடலாக மூழ்கி போகும்படி, அந்த பார்வன் இராணுவமே காலியாகும்படி, அதே சமுத்திரத்தில் வழியை திறந்து இவர்களுக்கு வழி உண்டாகும்படி செய்த வல்லமையுள்ள தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்ட குதிரை வீரர்களாலும் பார்வனுடைய இராணுவங்களாலும் இவர்களை ஜெயிக்க முடியாது. ஆனால் சாதாரண நாட்கள் இவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய யுத்த வீரர்கள்லாம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அடிமையாக இருந்திருக்கிறாங்க 430 வருஷம் அடிமை வேலை செஞ்சவங்க. ஆனால் இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, எகிப்தில் 10 விதமான வாதைகளை கொடுத்த அந்த தேவன் இவர் தானே சொல்லிட்டு அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? அவர்கிட்ட என்ன தேவன்? அவன் சொல்லுவான், உலகத்தான் மகத்துவமான தேவன். அப்போது அவரோட வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்னா, இது வரைக்கும் இல்லாத விதத்தில் ஒரு வாதைகளை தேவனுடைய பிள்ளைகள் அடிமைப்படுத்தின இந்த எகிப்து தேசம் சந்தித்தது. இது வரைக்கும் இல்லாத ஒரு நாசம் மோசத்தை அதை இவங்க பெலிஸ்தீர் பார்த்து பயப்படுறாங்க. எந்த நாட்டிலும் இப்படி ஒரு வாதம் வந்தது இல்லைப்பா, இப்படி ஒரு வாதம் வந்ததே. பெருமையெல்லாம் அடிச்சு போட்டார் ஆண்டவர். எகிப்து தேசத்துடைய பெருமையாக நைல் நதி தான். அப்படி பெருமையை நைல் நதி தான், அதை ரத்தமாக மாற்றிட்டார். மோசம் என்ன பண்ணார்? மீனெல்லாம் செத்து போச்சு, மீன் உயிர் வாழவே முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக வர எல்லா பொல்லாத மனிதனுடைய பெருமையெல்லாம் அதை பண்ணி போடுகிற தேவன் அவர். ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற தேவன், யுத்தத்தில் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், இதுவரை இல்லாத வெற்றி உங்கள் வாழ்க்கையை தருகிற தேவன், இதுவரை இல்லாத விதத்தில் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற தேவன். ரெண்டாவது இந்த மகத்துவன்ற வார்த்தை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன வயசில் ராஜாவாகிட்டான் சாலமோன். அவன் போய் தேவன் அவனை சொப்பத்தை வெளிப்படுத்துகிறாரு, நீ விரும்புகிறத கேளுப்பா அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு போக்கு அறியாத நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், இவங்களுக்கு நன்மை தீமை என்னதுன்னு வகையத்து சொல்கிறதுக்கு ஞானம் இருக்குது எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி அவன் கர்த்தர்கிட்ட கேட்குறான். அது அவரோட பார்வை உகந்ததாக இருந்துதான். அதை 1 நாளாகவும் 29-25 ஆண்டவர் அவனை எப்படிப்பட்ட விதத்தில் ஒரு மகத்துவத்தை கொடுத்தான்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர் எல்லோரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஒருவனும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். இங்கே மகத்துவன்ற வார்த்தை வந்து பாருங்கள். அவனை போல ஒரு ராஜரீகம் பண்ண ஒரு ஆள், அவனை போல உடுத்தினவன், அவனை போல செல்வாக்காக வாழ்ந்தவன், அவனை போல சாப்பிட்டவன், அவனை போல ஞானவான், அந்த ராஜாக்கள் ஆண்ட அந்த நாட்களிலே அப்படி ஒரு ராஜா இருந்ததும் இல்லை, இனி இருப்பதும் இல்லைன்னு. மகத்துவன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அப்படி உன்னை போல் ஒரு ஞானவான் இருக்க போகிறதே கிடையாது, உன்னை போல்
ஒரு செல்வ செழிப்பில் வாழ்ந்த சாலமோன் அவனை போல் உடுத்துந்து யாருன்னு கேட்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்பில் வாழ்ந்தவனா, அப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்பில், அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தில், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலமோன். அவனுக்கு என்ன வார்த்தை வருதுனாக்கா, இஸ்ரவேல் எல்லோரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலின் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். அந்த மகத்துவன்ற வார்த்தை ராஜரீக மகத்துவம். அவன் இருக்கிறதுல ரொம்ப சின்ன பையனாக ராஜாவாயிட்டான். இது வரைக்கும் இது மாதிரி ஒரு ராஜாவை பார்த்துருக்கவே மாட்டாங்க ஜனங்க, இனி பார்க்கவே மாட்டாங்க இது வரைக்கும். அதுபோல் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சின்ன லெவலில் இருக்கலாம், செய்கிற வேலையில் இல்லை இருக்கிற இடத்துலையோ இல்லை குடும்பத்திலையோ தாவீது மாதிரி ஒரு சின்ன லெவலில் இருக்கலாம். இது வரைக்கும் அப்படி ஒரு மனிதனை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் ஏரியாவில் மக்கள் பார்த்துருக்கவும் மாட்டாங்க, இன்றைக்கி பார்க்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துவதுக்கு பேர் தான் மகத்துவம். மகத்துவன்ற வார்த்தை இன்னொரு இடம்பொருள் லெவலில் வருது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாளில் வருது. அங்கேயும் இதே வார்த்தை மென்ஷன் ஆகி வருது. என்னன்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 14 விதமான பாஷைகள் பேசக்கூடிய மக்கள் அங்கே இருந்தாங்களாம். அப்போது ஆவியானவர் அவங்க மேலே பொழிந்தரில் படுறாரு. அங்கே இருக்கிற ஜனங்க பேசுகிற பாஷை இவங்க பேசி கர்த்தர் துதிக்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தை என்ன மேற்கோள் காட்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். நம்ம கிரேக்கர், நம்ம அரபியர், நம்ம லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அவங்க யூதர்கள், அவங்களுக்கு அது நம்முடைய பாஷையில் அவங்க தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறாங்களே. நம்முடைய பாஷையில் தேவனுடைய மகத்துவத்தை. அப்போது இங்கே ஜெபம் என்ன? எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். அதாவது இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பார்த்துருக்கவே மாட்டாங்க மக்கள். உன் வாழ்க்கையில் பார்ப்பாங்க, அதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பார்க்க போகிறதில்ல. நீ அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகிற. யுத்தத்தின் நாட்களில் பெலிஸ்தியர் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயந்தாங்க. உடன்படிக்கை வாட்டி தூக்கிட்டு வரும்போது ஐயோ இவங்ககிட்டயா போயிட்டோம் நம்ம அப்படின்னு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சாலமோன் வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படி ஒரு ராஜாவை பார்த்ததும் இல்லை, இனி பார்க்க போகிறதும் இல்லை. பெந்தகோஸ்தேனால 14 விதமான பாஷைகளை இவங்க கர்த்தரை துதிக்கிறாங்களாம். இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவத்தை அவங்க பார்த்ததும் இல்லை. இவங்க யூதர்கள், இவங்களுக்கு தெரிஞ்ச பாஷைலாம் யூதர்கள் பாஷை தான். இவங்க வந்து இதை பேசுகிறாங்களே இப்படி நம்முடைய ஜென்ம பாஷையில் கர்த்தருடைய மகத்துவத்தை பேசி துதிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. என்ன காரணம்னாக்கா இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அப்போது இது வரைக்கும் உயிர்த்ததில் தேவனுடைய அப்படிப்பட்ட வல்லமையை உலகம் பார்த்ததில்லை. ஆனால் உயிர்த்ததில் இந்த உலகம் பார்த்துச்சு. யாரெல்லாம் வந்து இந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த நாமத்தில் தான் அற்புதம் நடக்குது. அங்கே அந்த நாமத்தை சொன்னால் பிடிச்சி உள்ளே வச்சுன்னு சொன்னாலும் அந்த நாமத்தில் தான் அற்புதம் அங்கே நடக்கிறது. அப்போ சொன்னார் ஆண்டவர், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்களோ மற்றவர்களோ பார்க்காத விதத்திலே என்னுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி எவ்வளோக்கோளும் நீங்கள் கீழ்த்தரமாக போயிட்டீங்களோ அவ்வளோக்கும் உயர்ந்த நிலை கொண்டு வந்து வைப்பது தான் இந்த உயிர்த்ததில் வல்லமை. இதை விசுவாசிகள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உயிர்த்ததுடைய பவரை தான், அந்த வல்லமை தேவன் உள்ள வச்சிருக்கிறார். யார் உள்ள? ஒவ்வொரு விசுவாசிய மண்பாண்டங்களுமாகிய பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த வல்லமை பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குனாக்கா 2 விதத்தை தேவன் இந்த வல்லமையை வந்து வச்சிருக்கிறாரு. ஒன்று தேவனுடைய வார்த்தையில் இந்த வல்லமை இருக்குது, ரெண்டாவது அவருடைய நாமத்தில் இந்த வல்லமை இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் எந்த வல்லமை? இந்த மகத்துவம். இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வெற்றியை, ஒரு உயர்வை, ஒரு தாளந்துகளை உங்கள் மூலிமா கர்த்தர் இந்த உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறார். அந்த உயிர்த்ததின் செய்தியாக இருக்கிறது. அதை பார்த்தீங்கன்னா ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். என்ன வார்த்தை? மகத்துவங்கள். மகத்துவம்னா அங்கே யுத்தத்தின் நாட்கள் அவங்க சொன்னது போல் இது வரைக்கும் இல்லாத ஒரு வெற்றி. சாலமோனுக்கு ராஜரிக மகத்துவத்தை கட்டளையிட்டார். இது வரைக்கும் அவனை போல் ஒரு ராஜா இருந்ததும் இல்லை, இது இருப்பதும் இல்லை. 14 பாஷையில் ஜென்ம பாஷையில் இவங்க பேசுகிறாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்ததும் இல்லை, இது நடக்க போகிறதும் இல்லை. அப்போது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திராத காரியங்களை நீங்களும்
உங்களை சூழ்ந்திருக்கிற மக்களும் காணப்போகிறார்கள். அந்த வல்லமை தேவன் எங்கே வைத்திருக்கார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஓசியா 8:12, என் வேதத்தின் மகத்துவம் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். தேவனுடைய வார்த்தையில் வச்சுருக்கேன்பா இந்த மகத்துவத்தின் வல்லமை. எங்கே வச்சுருக்கிறேன்? தேவனுடைய வார்த்தையில் எழுதி வச்சுருக்கிறேன். அவைகள் அந்நிய காரியமாக என்ன, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி வச்சுருக்கேன் கையில் பைபிளை. எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி கையில் பைபிள் இருக்குது. கையில் பைபிள் இருக்குது, அதில் எல்லாமே வச்சுருக்காரு. அந்த வல்லமை வச்சுருக்காரு. வல்லமை உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கிற வல்லமை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தேவனுடைய வார்த்தை கையில் இருக்குது. அதை உங்களுக்கு எடுத்து விளங்க செய்யறதுக்கு ஆவியானவர் இருக்கிறாரு. சர்ச் இருக்குது, அதுக்கு ஒரு ஊழியத்தை போதக ஊழியத்தை கற்று கொடுத்து அங்கே ஒரு போதகரை கற்று வச்சுருக்கிறாரு. அவர் ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அவர் வாயில் கர்த்தர் வாயில் வார்த்தையை வைக்கிறாரு. அப்போ தான் அவரால் பேச முடியல, அவரால் பேச முடியாது. அவரை கர்த்தர் அனுப்புகிறார், அனுப்பலாம் அவரால் பிரசங்கம் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் நடக்குதெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமையெல்லாம் ஒன்றுமே அங்கே நடக்காது. பாருங்கள், சொல்கிறார், என்னுடைய மகத்துவத்தை, என் வேதத்தின் மகத்துவங்களை அவருக்கு எழுதி கொடுத்தேன், அவளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இப்போது இதே வசனம் சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் இப்படி வருது, கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம். இங்கே சத்தன்ற வார்த்தை, அங்கே எழுதி கொடுத்தன்ற வார்த்தை. அங்கே ரேமா, அங்கே வந்து லோகோஸ், இங்கே ரேமா. ஓசியா 8:12 பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்தன்ற வார்த்தை லோகோஸ் என்ற அர்த்தத்தில் வருது. இங்கே சங்கீதம் 29:4 தேவனுடைய வார்த்தை ரேமா என்ற அர்த்தத்தில் வருது. அது எழுதப்பட்ட வார்த்தை, இது பேசப்படுகிற வார்த்தை. அது எழுதப்பட்ட வார்த்தை, இது பேசப்படுகிற வார்த்தை. சங்கீதம் 29:4 கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளதுனாக்கா இதுவரை இல்லாத விதத்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரக்கூடிய அந்த வல்லமையிலிருந்து ஒன்றாக கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையில் அந்த மகத்துவம் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த மகத்துவத்தை கர்த்தர் எங்கே கொடுத்துருக்கானாக்கா அவருடைய நாமத்துக்கு தான் கொடுத்துருக்க, வேறு எதுவும் கொடுக்கவே இல்லை. பாருங்கள், மல்கியா 1:11 வாசிங்க. மல்கியா 1:11 வாசிங்க. மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே, என்னுடைய நாமத்தை அவங்க சொன்னாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான வல்லமையை அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்ப்பாங்க. நாமத்தை சொன்னாங்கன்னா அப்படிப்பட்டதான மகத்துவமான வல்லமையை அவங்க வாழ்க்கையில் பார்ப்பாங்க. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிற அப்படின்னால், என் நாமத்தை அறிஞ்சிட்டாங்கன்னா அப்படிப்பட்ட உயர்வு வாழ்க்கையில் பார்ப்பாங்க. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை சொன்னாங்கன்னா, என் நாமத்தை அறிஞ்சிருந்தாங்கன்னா, இந்த சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் என்று சேனையின் கர்த்தர். அப்போ அவரோட வல்லமையுள்ள நாமமா, வல்லமையில் அந்த நாமத்துக்கு என்ன வருமா? தூபம், சுத்தமான காணிக்கை செலுத்தப்படணுமா. தூபம்னா துதிகள், ஆராதனைகள். சுத்தமான காணிக்கைனாக்கா இருக்கிறதுலே பெஸ்ட்டானதை கர்த்தர் கொடுக்கணும். எதுக்கு? இருக்கிறதுலையே பெஸ்ட்டானதை, இருக்கிறதுலே ரொம்ப கிழிஞ்சி போன அழுக்கு நோட்டு இல்லை, இருக்கிறதுலே தட்டினா சவுண்டு வராமல் இருக்கிற புது நோட்டை கொண்டாந்து கர்த்தருக்கு கொடுக்கணும். இருக்கிறதுலே சிறந்ததை கர்த்தருக்கு என்ன பண்ணோம்? கொடுக்கணும். அப்படி மட்டமான குத்தம் என்னன்னு தெரியுமா? அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆடுவோம் நாமத்தை. அதை மல்கியா 1:14 இருக்குது. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும், நான் மகத்துவமுள்ள ராஜா என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மகத்துவமுள்ள ராஜன் அவ்வளோ ஒரு இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற எனக்கு இவ்வளோ மட்டமானவனு கொடுத்து கேவலப்படுத்துறியா? வாழ்க்கையில் இது வரைக்கும் எல்லா விதத்தில் ஒன்று ஆஸ்வதிக்கிற என்ன போய் இவ்வளோ மட்டமான ஒன்று, தன் மந்தையில் கடா இருக்கையில் நல்லதை நீ வச்சுக்கின்னு மோசமானது எனக்கு கொண்டாந்து என்ன பண்ணுற? கெட்டுப்போன ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து, இன்றைக்கும் நாளைக்கு போய் சேர்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து பலியிடுற. ஒரு நல்ல கடா இருக்குது, அதை கொண்டாந்து பலியிட உனக்கு மனசு இல்லை. ஆனால் கெட்டுப்போன ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டாந்து என்ன பண்ணுற? வியாதி பிடிச்ச ஒரு ஆட்டு கொண்டாந்து நீ பலியிடுற. அப்போ என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுதான்றான். நான் மகத்துவம் உள்ள ராஜா, என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது இந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். இந்த மகத்துவத்தை தான் பார்த்தீங்கன்னாக்கா
இன்றைக்கு விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் இம்மேலே மாத்திரமால் மறுமையிலும் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் என்ன பண்ணுறாராம்? உயர்ந்திருக்கிறார். உயர்ந்தது மாத்திரமல்ல, அதை பார்த்தீங்கன்னாக்கா கொலேசியரில் எப்படி வரும்னாக்கா கொலேசியர் நிருபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் 15ஆம் வசனம் வரை வாசினாக்கா, ஞானஸ்தானத்தினாலே இங்கே அவருடைய மரணத்தில் நம்மளை சேர்த்துடுறாரு, அவருடைய உயிர்த்ததில் நம்மளை சேர்த்துடுறாரு. அவருடைய மரணத்தில் நம்மளை இணைக்கிறாரு, அவருடைய உயிர்த்ததிலையும் நம்மளை அவர் இணைக்கிறாரு. ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதில் அவரை மரித்தோல்தி எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடு கூட எழுப்பி அக்கிரமம் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே என்ன பண்ணார்? வெற்றி சிறந்தார். அப்போ சிலுவை என்ன பண்ணார்? வெற்றி சிறந்தார். அப்போ இயேசு பெற்ற வெற்றி அவர் தேவனாக அவர் தேவன்ற ஸ்தானத்திலிருந்து ஒரு தேவனாக அவர் பெற்ற வெற்றி அல்ல, 100க்கு 100 மனிதனுடைய ஸ்தானத்திலிருந்து மனிதனாக அவர் பெற்ற வெற்றி. அது 100க்கு 100. ஏன்னா மனுஷன் தான் விழுந்து போனான் கீழ்ப்படியாமையினால். அதான் 100க்கு 100 தேவனாகவும் 100க்கு 100 மனிதனாகவும் இயேசு இந்த பூமியிலே இருந்தார். அவர் பெற்ற வெற்றி நம்முடைய ஸ்தானத்திலிருந்து நம்முடைய பிரதிநிதியாக அவரது வெற்றி பெற்று நமக்கு கொடுத்துருக்கிறார். வெற்றி பெற்ற பிறகு என்ன பண்ணணும்? வெற்றி பெற்றான்னு ஒரு முறை சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? என்ன பண்ண? வெற்றி பெற்ற பிறகு இப்போ எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிட்டாரு, அடுத்தது என்ன பண்ணுவார்? ஆளுகை செய்யணும். வெற்றிக்கு பின் என்ன இருக்குது? ஆளுகை. உங்களை ஒன்று வந்து ஆளுகிட்டு இருக்கக்கூடாது. கவலையோ குழப்பமோ வியாதியோ பயமோ பிரச்சனைகளோ கடன் பிரச்சனையோ எந்த விதமான குழப்பங்களோ உங்களை ஆளுகை செஞ்சிட்ருக்கூடாது. வெற்றிக்கு பின் ஆளுகை. வெற்றிக்கு பின் என்னது? ஆளுகை. அதுக்கு தான் வெற்றி வருது. வெற்றி பெற்ற ஆளுகை செய்யலைனாக்கா ஏதோ பிரச்சனையை சரி பண்ணணும்னு அர்த்தம். ஏதோ பிரச்சனையை சரி பண்ணோம். ஏன் வெற்றி பெற்ற பிறகும் ஆள முடியவில்லை? வெற்றி நாம் பெற்றதில்லை, அவர் பெற்ற வெற்றி நாம் பெற்ற வெற்றி. அவர் பெற்ற வெற்றி நாம் பெற்ற வெற்றியாக இருக்கிறது. வெற்றி பெற்ற பிறகும் ஏன் ஆளுகை இல்லாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பாயிண்ட் நான் சுருக்கமாக சொல்கிறேன். நான் வேறு சர்ச்சைக்கு பிரிச்சு பண்ண வர போன டைம் இல்லை எனக்கு. நான் சுருக்கமாக சொல்கிறேன், சொல்லி நான் ஞாபகப்படுத்துறேன். என்னென்னாக்கா ஒரு 4 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னென்னாக்கா ஏன் ஆள முடியலன்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு அப்படியே போட்டு டம்ப் பண்ணுறதுனால ஆள முடியல. உள்ளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு. உங்கள் இருதயமே உங்களுக்கு குற்றவாளிகளாக தீர்க்குமானால் மற்றவன் தீர்க்க தேவையில்லை, அதை சமாளிச்சிடலாம். ஆனால் உள்ளேருந்து ஒருத்தர் சொல்கிறான் மனசாட்சி சொல்லிட்டு பாருங்கள், அதை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ணவே முடியாது. அவரால் தான் ஒன்று பண்ண முடியும். அவருக்கு இருதயத்திலும் பெரியவராக இருந்து, எதில்? இருதயத்திலும் பெரியவராக இருந்து. அப்போ இருதயமும் நான் சரியில்லைன்னு சொல்லிச்சு அவனால் மேலேருந்து நிற்க முடியாது. அவர் சொல்கிறாரு அதுலேயும் அவர் பெரியவர், இருதயத்திலும் பெரியவர். மனசாட்சி கழுவி சுத்திகரிக்கிற ஜீவன தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு மனசாட்சி கழுவி சுத்திகரிக்கிற தேவன். அப்போது ஏன் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியல? ஏன் ஆள முடியல? வெற்றி வந்துடுச்சு, ஆனால் ஆளுகை இல்லாமல் போகுது. வெற்றி ஜெயிச்சிட்டு அவங்க சரியாக ஆளுனாக்கா அவங்க ஜெயிச்சது வேஸ்ட் ஆகிடும். ஜெயிச்சு ஒரு வேட்பாளர் ஜெயிச்சுட்டு அவர் வந்து சரியாக நாட்டு ஆளலைனாக்கா அவர் ஜெயிச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா அவர் ஜெயிச்சிருக்கிறார். இப்போது அடுத்தது என்ன பண்ணணும்? சிறப்பு ஆளுகை செய்யணும். அதே போல் இயேசு அவர் பெற்ற வெற்றி, சிலுவையில் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி நம் சார்பில் நமக்காக பெற்றது அந்த வெற்றி. அப்போ அவர் ஆள்றதுக்கு இல்லை, நம்மை ஆளும்படி மனுஷனை உண்டாக்கும் போது இதான் நோக்கம். என்ன நோக்கம்? படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவு படைத்தான் தன்னை வணங்க மனுஷன் சொன்னான். ஆனால் அந்த நோக்கம் இல்லை. அது நோக்கத்தில் ஒன்றா இருக்கலாம். எது முக்கியமான நோக்கம்னா இவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆளக்கடவர்கள். எது நோக்கம்? நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
பூமியில் நடமாடுற சகல மிருக ஜீவன்களையும் ஆளக்கடவர்கள். பின்னாக மனுஷனாலே அவனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆள்றதுக்காக தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். எதுக்காக? ஆள்றதுக்காக தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். எழுதுறதுக்காக தான் பேனா. எழுதுனா அந்த பேனா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அது பேனா எதுக்கு? எழுதுறதுக்கு தான் பேனா. காற்று வர்றதுக்கு தான் ஃபேனு. காற்று வர்றதுக்கு தான். அது காற்று வரலன்னா அது ஃபேனாக இருந்தால் கூட பிரயோஜனமே. இது ஃபேன் மாதிரின்னுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இது பேனா மாதிரி. இது ஆனால் என்ன கிடையாது, பேனா எழுதாது. அது பேனா மாதிரியாக. அது இது ஃபேன் மாதிரி. இது ஆனால் இது மாதிரி கிடையாது. நீங்கள் உலகத்துக்கு மாதிரியாக இருங்கன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? நீங்கள் ஆளக்கூடியவராக இருக்கணும். இந்த ஆளுகையை கெடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஆள முடியாமல் பண்ண ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல் பாயிண்ட்டு, இயேசு நம் பாவத்தை சிலுவையில் போக்கி விட்டார் என்பதை அநேக விசுவாசிகள் மெய்யாகவே நம்புறதில்லை. அந்த பாவத்தினால தான் குற்ற உணர்வு வருது. என்னால் வருது குற்ற உணர்வு? என்னால் வருது? பாவத்தினால்தான் குற்ற உணர்வு. அவங்க பாவத்தை அறிக்கை பண்ணோட அந்த குற்ற உணர்வு போகிறதில்லை அவங்களுக்குலேருந்து. பாவத்தில் அறிக்கை பண்ணிட்டு வந்துட்டு ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஒரு மாதிரி தாங்க. அது கேட்க முடியுமா கேட்கப்படாதான்னு தெரியல எனக்கு. கேட்கப்படுமோ கேட்கப்படாதுன்னு எல்லாம் அறிக்கையெல்லாம் பண்ணிட்டுக்கிட்டு தான் வந்துட்டேன். ஆனாலும் ஜெபம் பண்ணும்போது ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஒரு குற்ற உணர்வாகவே இது. அது கேட்கப்படுமோ கேட்கப்படாதுன்னு தெரில. அதுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குற்ற உணர்வு போனாக்கா நீதியை குறித்து அவங்களுக்கு சரியான போதனை கொடுக்கப்படும். அப்போ தான் குற்ற உணர்வு வெளியே போகும். குற்ற உணர்வை வெளியான் பண்ணால் தேவ நீதியை குறித்த போதனை எவ்வளோக்குள்ள உள்ளே போச்சோ அவ்வளோக்குள்ள குற்ற உணர்வு வெளியே போயிடும். அவன் தைரியமாக நின்றுவான். தேவ இடத்துல குற்ற உணர்வு இல்லாமல் நின்றுவான். நீதிக்கு தேவ நீதி ரைச்சஸஸ் கொடுத்த வந்த டீச்சிங் எந்த அளவுக்கு மனுஷன் கேட்குறானோ, ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் இந்த விசுவாசி கேட்குறானோ அவனுக்கு குற்ற உணர்வுலாம் வெளியே போயிடும். அந்த போதனை உள்ளே போகாதான் தான் குற்ற உணர்வு இருக்குது. அந்த போதனை இது போய் தான் அதை காலி பண்ணோம். இது போய் தான் அதை காலி. இது போலாம் உள்ள அதுதான் இருக்கும். தேவனுடைய நீதி, தேவன் நம்ம கொடுத்துருக்குற அந்த நீதி, தேவனத்தில் தைரியமாக வரக்கூடிய அந்த நீதியை நீங்கள் சம்பாதிக்க முடியாது, இலவசமாக கொடுத்துருக்குறாரு. அதை கொடுத்த போதனை இல்லாதனால, போதிக்கப்படாதனால அவங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருக்குது. அந்த போதனையை சரியான விதத்தை கவனித்து கேட்கும்போது அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடலாம். அவங்க ஆளக்கூடியவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஆளும்படியாகத்தான் இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசு கொடுத்திருக்கிற வெற்றி நம் சார்பாக அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த வெற்றியாக இருக்கிறது. இயேசு ஆளுவதற்காக அல்ல, நாம் ஆளுவதற்காக. இயேசு ஆளுவதற்காக அல்ல, அவர் ஏற்கனவே ஆண்டவர் தான். நாம் ஆளுவதற்காக. இப்போது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திற்கும் இயேசு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு வித்தியாசம் இருக்குது. முதல்ல அதிகாரம் யார் கொடுக்கப்பட்டது? யார் கொடுக்கப்பட்டது? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சமுத்திரத்தை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தாரு? ஆதாம் கொடுத்தாரு. அதன் பிறகு அதிகாரம் பறி போயிடுச்சு. தேவடைய வார்த்தை மீறி உண்டிருந்ததுனால அதிகாரம் யார்கிட்ட போயிடுச்சு? பிசாசுகிட்ட போய்ட்டு அவன் உலகத்தின் அதிபதியாக மாறிட்டான். இயேசுவே சொன்னார், உலகத்தின் அதிபதி வரான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே உலகத்தின் அதிபதின்னு அவரே சொல்லிட்டார். இப்போது உயிர்த்ததுக்கு பிறகு அதிகாரம் மீண்டும் இயேசு கிட்ட வந்துடுச்சு. அவர் சொல்லிட்டார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முன்னாடி கொடுக்கப்படலை, இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா வெற்றி சிறந்துட்டார், அதிகாரம் கையில் வந்துருச்சு. இப்போ ஆதாம் தேவனிடமிருந்து பெற்ற அதிகாரத்திற்கும் இயேசு பெற்ற அதிகாரத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, ஆதாம் கிட்டேருந்து பிசாசு ஈஸியாக ஏமாற்றி அதிகாரத்தை பிடுங்க முடியும், இயேசுக்கிட்டேருந்து பிடுங்கவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது. அதை செயல்படுத்துகிற நிலை இப்போ நாம் இருக்கிறோம். ஏன்னா அவர் தலையாக இருக்கார், நம்ம சரீரமாக இருக்கிறோம். இந்த அதிகாரத்தை தட்டி பறிக்க முடியாது பிசாசால். உங்கள் பாவத்தை காரணம் காட்டி தட்டி பறிக்க முடியாது. அவரே நீதியாக இருக்கிறார். ஆனால் அவங்களும் தட்டி பறிக்க முடிஞ்சுது. அது அவங்ககிட்ட வந்து அதிகாரத்தை தட்டி பறிக்க முடிஞ்சுது. ஆனால் இயேசு பெற்றிருக்கிற அதிகாரத்தை செயல்படுத்துகிற பிரதித்துவம் அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்குற அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன்பா. இப்போ நீங்கள் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? என்கிட்ட அவனால் பிடுங்க முடியாது. என்கிட்டருந்து அவனால் ஆதாம்கிட்டருந்து பிடிங்கிடலாம், இயேசுக்கிட்டேருந்து பிடுங்க முடியாது. நீங்கள் அதிகாரத்தை எந்த நாமத்தை சொல்லுகிறீர்கள்? அவர் நாமத்தினாலே சொல்லுகிறீர்கள். ஆகவே அங்கே அது வேலை செய்கிறது. அவர் நாமத்தை சொல்லும்போது பிசாசு அங்கே ஓடுது. என் நாமத்தினாலே விசுவாசிக்கிறதால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குவார்கள், சாவுக்கு எதனை யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இப்போ என் நாமத்தில் நீங்கள் அதை பண்ணுறீங்க,
பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான். பண்ணுறதெல்லாம் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட அது உண்ட கொடுத்துருக்குறேன்ப்பா. என்கிட்ட வந்து விடுங்க முடியாது. என்கிட்டருந்து விடுங்கவே முடியாது. அப்போது இந்த ஆளுக வர செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம்னாக்கா, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. நிறைய கரெக்ட் பண்ண லைஃப்பை இதெல்லாம் கரெக்டான தான் அந்த அதிகாரம் வேலை செய்யன்ற மாதிரி மைண்ட் செட்டை போயிடுச்சு. இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் தான் அந்த அதிகாரம் வேலை செய்யும். அதற்கு இந்த அதிகாரம் வேலை செய்வேன் சரி, அவன் மைண்ட் அப்படியே வசப்பட்டு வச்சுருக்கான் பிசாசு. அவர் சொல்கிறார், இல்லை நீதி அவனுக்கு இலவசமாக கொடுத்துருக்குறேன். நீ அப்படி கரெக்ட் பண்ணன்னு வந்தால் கூட, இவ்வளோ கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தால் கூட அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றார். நான் அதை என் பார்வையில் அது அழுக்கான கந்தையாக இருக்குது பாட்டார். உன் சுயநீதி என் பார்வையில் இப்படி இருக்குது, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். நீ சரி பண்ணின்னு வந்தால் கூட அதை நான் ஏற்றுக்க போகிறது இல்லை. நான் கொடுத்துருக்கிற நீதியை நீ ஏற்றுக்கோ. நான் கொடுத்துருக்கிற நீதி இலவசமான நீதி. உன்னை அப்படி அப்பழுக்கற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையாக நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய குமாரனை பாவமாக்கி இருக்கிறேன், உன்னை நீதியாக நிறுத்தும்படியாக. அப்படிப்பட்ட நீதி உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அந்த நீதியை இப்போ உனக்கு இலவசமாக கொடுத்துருக்குறேன். அந்த நீதி குறித்த போதை இல்லாதனால தான் இன்றைக்கி மக்கள் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, சில விஷயங்களை பைபிள் வந்து சொல்லுது. சில விஷயங்களை பைபிளே சொல்லுது. ஆனால் அதுபடி நம்ம வாழ்றதில்லை. அதுபடி நம்ம வாழ்றதில்லை. அதனால் குற்றொன்று நமக்குள்ளே வருது. சில விஷயங்களை பைபிள் சொல்லுது, ஆனால் நம்மளால் அப்படி வாழ முடியல. அதனால என்ன வந்துச்சு, இப்போது குற்றொன்று லைஃப்பில் வந்துடுச்சு. அப்படின்னா தான் சில விஷயங்களை பைபிள் சொல்லிச்சு. பார்த்தீங்கன்னா ரோமருக்கு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இது ரோமருக்கு நிருபம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7ஆம் அதிகாரத்தில் இந்த 14 சொல்லுவார். அப்படியே என்ன சொல்கிறாருனாக்கா, மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுப்பார். இந்த அப்போஸ்தலர்லாம் பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக உடச்சி பேசுவாங்க சில விஷயத்தை. இந்த பூசி மழிப்பி ஜோடனை கட்டுற பேச்செல்லாம் பேச மாட்டாங்க. வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசிட்டு போய் நேர்ந்துருவாங்க. இதுதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இவர் மிகப்பெரிய அப்போஸ்தலன், உலகமாக அப்போஸ்தலன், 14 நிருபங்கள் எழுதினவர் சொன்னார் என்னன்னாக்கா, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த பைபிள் கரெக்டு, நான் மாம்சத்துக்கு விற்கப்பட்டேன், பாவத்துக்கு விலை போயிட்டேன்னார் 14ஆம் வசனத்தில். பைபிளு கரெக்டு, மேலே நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானும் பாவத்துக்கு விலை போயிட்டேன், மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். மிகப்பெரிய அப்போஸ்தலன் சொல்கிறார். நானும் பாவத்தின் கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். எந்த ஒரு அப்போஸ்தலன் பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். இவர் மிகப்பெரிய அப்போஸ்தலன். இவர் 14 நிருபங்கள் எழுதினவர், புதிய ஏற்பாட்டில் 3/4 பதனம் போகன்னு எழுதினவர். இவர் சொல்கிறார் என்னன்னாக்கா, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாதை செய்கிறவனாக இருக்கேன். நியாயப்பிரமாணம் நல்லதென்று, அது நல்லது தான், ஆனால் அது முன்னாடி வாழ முடியல என்னால். அது ஆவிக்குரியதான், ஆனால் நான் மாம்சத்துக்குரியனாக இருக்கிறேன். அது பரிசுத்தத்தை பேசுது, நான் பாவத்துக்கு விலை போயிட்டேன். அது பரிசுத்தத்தை பேசுது, நான் என்ன பண்ணிட்டேன், பாவத்துக்கு விலை போயிட்டேன் சொல்லிவிட்டு இப்போ சொல்ல 14 ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அந்த மறுரூபமாக்கப்படாத மனதை தான் ஒரு பாவம்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மறுரூபமாக்கப்படாத மனதுக்கு பின்னால் தான் பாவ எண்ணங்கள் அப்படியே இருக்குது. அந்த எண்ணம் என்ன பண்ணுது தான் அவர் அப்படி செய்ய வச்சிருது. அப்போ அவர் சொல்கிறாரு, உடனே அப்படி இருக்கிறதுனால ஒரு குற்றுணர்வு வந்து ஆளுங்க செஞ்சு இதுக்கப்புறம் அதிகாரம் வேலை செய்யாதுன்ற ஒரு தடுமாற்றத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு வருகிற விசுவாசிகள் இருக்குன்னு சொல்லி இப்போ அதை வெடித்து பேசிடுறாரு. என்னென்னா 12ஆம் வசனத்தில், அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வது இடத்தில் இல்லை. அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையே நல்லது பண்ணணும்னு விரும்புகிற கெட்டதான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டார். 20ஆம் வசனம், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற இடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆகிய என் மனதின் பிரமாணத்துக்கு போராடுற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்கள் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்கள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சரியாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரித்திலிருந்து யாரை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும்
மாம்சத்தினாலேயும் பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்யணும். யாருமே இப்படி சொல்கிறதில்ல. ஆண்டவர் ஊழியம் செய்யணும் தான் சொல்லுவாங்க. பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் 8:1 கண்டினியூ பண்ணுவார். ஆனபடினால் கிறிஸ்து இயேசு குற்றப்பட்டலாக இருந்து மாம்சத்துப்படி நடவாமல் ஆவின்படி நடந்தால் இந்த குற்ற உணர்வு இல்லைன்னுவார், காண்டம்னேஷன் இல்லைன்னுவார். அது அப்படியே 8:1 கண்டினியூ ஆகும். இந்த குற்ற உணர்வு ஏந்திரம் வருது. பைபிள் சில விஷயங்களை சொல்லுது. அது மாதிரி என்னால் வாழ முடியல. உடனே குற்ற உணர்வு வந்தது. என் ஜெபம் கேட்கப்படாது, என் ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படாது, என் ஜெபத்துக்கு பதில் வராது, நான் கேட்டது கிடைக்காது, காரணம் நான் சரியில்லைன்னு சொல்கிறேன். நான் அப்படி தான் இருக்கிறேன், அப்படி தான் இருக்கிறேன். அதை வச்சு ஆண்டவருடைய நீதியை நீ மட்டம் இட போட்டுறாத. அவர் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய இலவச ஈவாகிய நீதியை நீ மட்டுப்படுத்திடாத. நீ எப்படி இருக்கிறத பொறுத்து அது வேலை செய்யலை. அவர் நீதி எப்படி இருந்தது பொறுத்து அது வேலை செய்யுது. அவர் நீதி எப்படி இருந்தது பொறுத்து அது வேலை செய்யுது. நீ எப்படி இருந்ததை பார்த்துட்டு இருக்காத. நீ நல்லா மாறினா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னன்னாக்கா கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டலாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு. மாம்சம் நடக்கிறதுனாக்கா மாம்சத்தை சிந்திச்சா மாம்சப்படி நடந்துருவீங்க. ஆவியை சிந்திச்சா தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதை பேசினாக்கா நீங்கள் வேற ஒரு பிரமாணத்தில் கனெக்ட் ஆகிடுறீங்க. வேறு பிரமாணத்தில் நீங்கள் கனெக்ட் ஆகிடுறீங்க. அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அறிந்த சத்தியத்தில் வெளிச்சத்தில் நம்மளால் நடக்க முடியாமல் போகும்போது நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்து ஆளுகை செய்ய முடியாமல் போயிடுது. ஆளுகை செய்ய முடியாமல். மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம குற்றவாளியை நம்ம தீர்த்துடுறோம். அதை மற்றவங்க ஜட்ஜி பண்ணுவோம், உஷாராக ஜட்ஜி பண்ணணும். எடுத்தவொடனே ஒருத்தர் குறை சொல்லிடக்கூடாது. எடுத்தவொடனே என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் குறை சொல்லிட. மற்றவங்களை குறை சொன்னால் அதே வாயில் உன்னை நீ தெரியாமல் குறை சொல்லுங்கன்னு சொல்கிறார். அதே நியாயத்திருப்பு தான் உனக்கும். அதே நியாயத்திருப்பு தான் உனக்கு. நீ மற்றவனா சொல்லிட்டு அதுதான் உனக்கும். மற்ற நீ சொல்கிற பற்றியா அதுதான் உனக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லூக்கா 6:36-38. லூக்கா 6:37 எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எதெல்லாம் பேஸ் பண்ணி வருதுன்னு எல்லாருக்கும் தெரியாது. லூக்கா 6:38 எல்லாருக்கும் தெரியும். அது தெரியாத வசனமே கிடையாது. அது எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்க்கணும். 36 வாசிக்கணும். அது லூக்கா 6:38 எல்லாருக்கும் தெரியும். 36 வாசிங்க. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதுங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்கள் ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்போது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்ற விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்களும் விடுதலை பண்ணுங்கள் சொல்லி இப்போ கொடுங்கள். எதெல்லாம் மற்றவனை குற்றவாளியத்துக்குன்னா அதை நீ கொடுத்துருக்கிற. மற்றவனை ஆக்கினைக்குள்ளே தீர்த்துட்டுனா அதை நீ கொடுத்துருக்கிற. மற்றவனை வந்து ஒரு அடிக்ட்லேயே வச்சுருந்தனாக்கா விடுதலை பண்ணாமல் அதை நீ கொடுத்துருக்கிற. அதெல்லாம் உனக்கு அமைக்க குளிக்க சேர்ந்து இப்படி வரும். இதெல்லாம் வெறும் பணத்தை கொடுத்து மட்டும் பற்றி பேசலை. அது பணத்தை கொடுத்து மட்டும் பேசலை. அதை பற்றி மட்டும் அந்த வசனம் பேசலை. மற்றவனை குற்றவாளியாக தீர்த்தாலும் நீ ஏன் குற்றவாளியாக தீர்க்கப்படுவேன். காண்டம்னேஷன் வந்துடும் உனக்கு. மற்றவன் சரியில்லைன்னு சொல்லும் போது நீ கரெக்டாக நின்று ஜட்ஜ் பண்ணிட்ட. மனசாட்சி சொல்லும் நீ அப்படி தானே பாருக்கிறேன்னு. நீயும் அப்போ நீ தான் சரியில்லை. அப்போது நீ தான் சரியில்லை. அதை மற்றவனை நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது ரொம்ப யோசிக்கணும். அதுக்காக யாருமே ஜட்ஜ் பண்ணணும்னு சொல்ல வரல நான். சிலதை நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அது என்ன பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அப்படி கரெக்டாக பண்ணாமல் ரேஷாக ஜட்ஜ் பண்ணிட்டோம்னாக்கா இந்த ப்ராப்ளங்கள்லாம் வரும். இல்லைனாக்கா இதயத்தில் குற்றுணர்வு வந்துடும். மூணாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதயத்திலே மற்றவனை வந்து ரேஷாக ஜட்ஜ் பண்ணும்போது இதயத்தில் இப்படிப்பட்ட குற்றுணர்வு வருகிறது. நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா பாவம். எது பாவம். இந்த பாவம் வந்து நமக்குள்ளே குற்றம் ஏற்படுத்துது. எப்போனா பாவத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, பாவத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா. அதுதான் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ரோமர் 7 அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொன்னார். நான் மாம்சத்துக்கு கீழே இருக்கிறேன், பாவத்துக்கு ஊழியம் செய்கிறேன், பாவத்துக்கு விலை போயிட்டேன்னு. இது அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி சொல்லுவார். அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் தான் இருக்கிற வயசில் பெரியவர். அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த பாவம்னு வரும்போது அவர் கரெக்டாக இப்படி பேசுவார். அதை விசுவாசியிலே நீங்கள் பாவம் செய்தால் நீங்கள் அறிக்கையிடுங்கள், கடவுள் உங்களை மன்னிப்பார். அப்படி சொல்ல மாட்டார். அவர் எப்படி சொல்லுவார்னாக்கா 1 யோவான் 1:7-8 வாசினாக்கா 8 வாசிக்கிற பாருங்க. 7 அவர் ஒளியிலே இருக்கிறது போல
நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், அங்கே நமக்குன்ற வார்த்தை எழுதினவரையும் குறிக்கும், படிக்கிறவனையும் குறிக்கும். நமக்குன்ற வார்த்தை எழுதினவரையும் குறிக்கும், படிக்கிறவனையும். உனக்குனாக்கா படிக்கிறவனை மட்டும் குறிக்கும், எனக்குன்னா எழுதினவனை மட்டும் குறிக்கும், நமக்குன்னா ரெண்டு பேரையுமே குறிக்கும். நமக்குன்னா ரெண்டு பேரையுமே. இந்த விஷயத்தில் வந்து நான் என்னையும் கூட சேர்த்துக்கிறேம்மான்றாரு. என்னையும் கூட சேர்த்துக்கிறேன். என்ன சொல்கிறேன்? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளார். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அனைத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போது இந்த ஆள முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? இயேசு சிலுவையில் வெற்றி சென்றதுக்கு எதுக்காக வெற்றி செஞ்சார்னா, வெற்றிக்கு பின் ஆளுகை. வெற்றிக்கு பின் ஆளுகை. இனி கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி இருக்குதான், ஆளுகை இல்லை. என்ன இருக்குது? படித்து நிறைய பாஸ் பண்ணுறான், அதுக்கேற்ற வேலை கிடைக்கல. பாவம் அவன் பாவம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறான், டிஸ்டிங்ஷனில், அதுக்கேற்ற வேலை அவனுக்கு கிடைக்கல. படிச்செல்லாம் கரெக்டாக தான் பாஸ் பண்ணான், அதுக்கேற்ற வேலை அவனுக்கு கிடைக்கல. அங்கே வெற்றி இருக்குது, ஆனால் ஆளுகை இல்லை. என்ன இருக்குது? வெற்றி இருக்குது, என்ன இல்லை? ஆளுகை இல்லை. அதுக்கேற்ற வேலை கட்சா அவன் இல்லை. அவனுடைய தோரணையே வேறு மாதிரி இருக்கும், அவன் நடவிட்டு பாவனையே வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? அவன் நடக்கிறதே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவன் டாக்டர் படித்து டாக்டர் வேலை கிடச்சிட்டாக்க அவன் நடக்கிற நிறைய ஸ்டைலாக இருக்கும். அவனுக்கு அந்த வேலை கிடைக்கல, அவன் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒவ்வொரு ஸ்டாஃபாக இருக்கானா, அவன் நடக்கிற நிறைய வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் படிப்பிக்காத வேலை அவனுக்கு கிடைக்கல. வெற்றி பெற்றுட்டான், ஆளுகை இல்லை. வெற்றி பெற்றாச்சு, பாஸ் பண்ணியாச்சு, அதுக்கேற்ற வேலை அவனுக்கு கிடைக்கல. எந்த கோர்ஸில் பாஸ் பண்ணானோ அந்த கோர்ஸுக்கு ஏற்ற வேலை அவனுக்கு கிடைக்கல. வேறு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு வேலை செஞ்சுட்ருக்கிறான், வேறு வழி இல்லாமல். வெற்றி இருக்குது, ஆனால் ஆளுகை இல்லை. அப்போது ஈஸ்டர் செய்தி என்று சொன்னால், வெற்றி சிறந்தால் அவைகள் மேல். எதை உரிந்து கொண்டு? உன் ஆளுகை செய்ய முடியாமல் தடுக்கிற பிசாசனுடைய எல்லா வல்லமையிலும் உரிந்து கொண்டு அவன் மேல் வெற்றி சிறந்து உன்னை ஆளுபடி வைத்திருக்கிறார். அதுக்கு என்னென்ன வல்லமை உனக்கு தேவையோ அந்த எல்லா வல்லமையும் கொடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கீழே போனீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை டாப்பில் தூக்கி நிறுத்த அவர் வல்லமையில் வர்றாருக்கா. இது ஈஸ்டர் செய்தி. இது நேரம் போதும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த